அணையும் ஒரு பொருள்தனை தேடித் திரியும் நல்லோர் படலத்தின் சிற்றம்பலத்தின் பேரம்பலமாய் ஒளிந்திருக்கும் ஓர் மெய்ப்பொருளின் அணையா தீபம் ஒன்று ஒவ்வொருவருக்குள்ளும் ஒளிச்சுடராய் ஒளிய, இன்பமது ஏதடா இயல்பது அதுவும் திரையடா, மனமது மெய்யடா மாயமெனும் திரையது பொய்யடா, விட்டிருக்கும் இன்பத்தினை நீ கல்லளவும் நினைத்து பார்க்காமலிருக்க, கல்லே உன்னுடன் வந்து உரையாட காத்திருக்கின்றது. உரைஞானம் எனும் மெய்ஞானம் பெற்ற ஒரு திரைதனை நீ விலக்கி பார்க்கும் பொழுது, கல்லாகிய நானும் உன்னுள் கரைந்தே நின்றிடுவேன். காலம் எதுவென்பதனை நீயும் கண்டு கொள்ள ஒரு புதிராய் நானும் உன்னுள்ளே வந்திடுவேன். ஒற்றை மரம் தன் துணை எதுவென்பதனை காண கண்கோடி காத்திருந்ததாம். மரத்திரைதனை ஒருவன் விளக்க வந்தானாம். திரைக்குள் மறைந்திருக்கும் மெய்ப்பொருளை 8 நாட்களுக்குள் அவன் உணர ஆரம்பித்தானாம். 8ஆம் நாளன்றே அவன் தனது இருளான உலகம் எது என்பதனை அவன் காணும் பொழுதே தனது பிரபஞ்சம் எதுவென்பதனை மறு வாரம் கண்டு கொண்டானாம். இறைப்பொருள்தனை நானும் தேடி பார்த்தேன், இன்பம் எது என்பதனை நானும் உணர்ந்து பார்த்தேன், உற்றான் யார் உறவினர் யார் என்பதனை நானும் என் கண்ணுக்குள்ளே கண்டு கொண்டேன், காலம் எதுவரை என்னை கணைக்க சொல்கிறது என்பதனை நானும் என் மெய்த்திரை கொண்டு கண்டுவிட்டேன். காலம் ஒருமுறை ஒவ்வொருவருக்குள்ளும் வந்து தன் திரைதனை விளக்க ஓர் உத்தமன் வந்திடுவான். அவ்வுத்தமத்தின் மெய்ப்பொருள்தனை நீங்கள் கரை கோடி கண்டுவிட்டால் போதும், காலத்தின் மெய்ப்பொருள்தனை நீயும் உணர்ந்திடுவாய். உன்னை ஆளும் ஒருவனின் மாய திரைதனை கண்டு நீயும் மயில் தோகை விரித்து ஆடிடுவாய். இன்பமான வாழ்வுதனை நீயும் வாழ வேண்டுமோ, எம்மவரிடம் வந்து பார், உமக்கான இன்பமான வாழ்வு எதுவென்பதனை அவரும் புகுத்திடுவார். காலம் உன்னுள்ளே கரைய காத்து கொண்டிருக்கின்றது. அக்காலத்தினை நீ மெய்ப்பொருளாக்க வேண்டுமெனில் எம்மவரிடம் வந்து பாருங்கள்.